எப்போது நியாயம் மாறுகிறது, எப்போ நியாயம் கிடைக்காமல் போகிறது? ஒரு 4 காரணம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு இயேசு செய்கிற நியாயம், யாருக்கு நியாயத்தை செய்வார்ன்றது சொல்கிறேன். கிடைக்காமல் போக காரணம். உபாகம புஸ்தகம், சீக்கிரம் எடுங்கள். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. எப்படி? முகத்தாட்சியம் பண்ண. அப்ப நியாயத்தை புரட்டுவது எது? முகத்தாட்சியம். ஐயோ, ரொம்ப பழக்கமானவங்க, ஆனால் அவங்க தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நியாயம் சொல்கிறது. எவ்வளவு வேண்டிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, நியாயத்தை நியாயமாய் செய்ய வேண்டும். ஆமேன், ஆமேன். முகத்தாட்சியம். ஐயோ, நம்ம சொந்தக்காரங்களாச்சே, நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் என்ன? தப்பு தான், நியாயம்தான். ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? நியாயம் இருக்கு. நீங்கள் நியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் என் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். எதை எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் அளக்கப்படும். இரக்கம் செய்தால் இரக்கம் கிடைக்கும். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ நீங்கள் நியாயம் செய்கிறவர்களாய் நியாயமாய் நடந்து கொள்கிறவர்களா, முகத்தாட்சியம் பண்ணாமல் நியாயமாய் நடந்தால் நமக்கும் முகத்தாட்சியம் பார்க்காமல் கர்த்தர் நியாயத்தை செய்ய வைப்பார். ஆமேன். முகத்தாட்சியம் சொந்தக்காரங்க, வேண்டியவங்க, பழகுனவங்க, ஜாதிக்காரங்க அல்லது ஊர்க்காரங்க, அப்படி இப்படின்னு எதுலையும் முகத்தாட்சியம் நியாயமாய் நடந்து கொள்ள பழக வேண்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ரெண்டாவது, நியாயம் எப்பொழுது மாறுகிறது, கிடைக்காமல் போகிறது? 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் சாமுவேலுடைய குமாரர் சாமுவேலை போல நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானமாகிய லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். புரியுதா? சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நியாயாதிபதிகளிலே கடைசி நியாயாதிபதியாக இருந்தார், ராஜாவாக இருந்தார், தீர்க்கதரிசியாக ஊழியக்காரனாகவும் இருந்தார். 3 வேலையும் செஞ்சார். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஏதாவது பஞ்சாயத்து வந்தால் என்ன செய்யணும்? நியாயம் செஞ்சு கொடுக்கணும். அதையும் செஞ்சு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவன் சரியில்லையோ, தப்பு செய்கிறானோ, பாவ வழியில் போகிறானோ, அவனுடைய தப்பிதங்களை சுட்டி காட்டி அவனை திருத்துற தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். யார்? அதே நேரத்தில் பக்கத்து நாட்டுக்காரர்கள் படையெடுத்து வந்தால் அவர்களோடு சண்டைக்கு போகிற ஒரு ராஜாவை போல படையை திரட்டி என்ன போடுறவராக இருந்தார்? சொல்லுங்க. சண்டைக்கு தன்னுடைய ஜனங்களை திரட்டி கொண்டு போய் சண்டை போடுகிற ஒரு மன்னரை போல செயல்பட்டார். ஸோ ராஜாவாக இருந்தார், நியாயாதிபதியை போல நியாயம் சொல்லுகிறவராய் நியாயம் செய்கிறவராக இருந்தார், தீர்க்கதரிசி ஊழியக்காரனை போல. இப்படி ஒரு 3 பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, இந்த 3 பொறுப்புகள் இருந்தாலும் அவர் யாருக்கிட்டையும் பரிதானம் வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், நேர்மையாய் ஊழியம் செய்த ஒரு உத்தமமான ஊழியக்காரன். யார்? அதனால சர்ச்சில் பையங்க பூரா சாமுன்னு பேரை வச்சுக்கிட்டு எவன் சாமுவேல்னே கண்டுபிடிக்க முடியல. அம்புட்டும் சாமுவேல். கம்ப்யூட்டர் போடுறோன்னா 2 சாமுவேல், அதுக்கும் சாமுவேல். இது எந்த சாமுவேலில் சேர்க்கணும் தெரியல. 1 சாமுவேல் 2 சாமுவேல். சாமுவேல் என்ன அந்த ஒரு பேரில் இருக்கிற ஒரு மகிமையை பார்த்தீங்களா? காரணம் அந்த ஊழியக்காரன். ஆமேன். அந்த ஊழியக்காரன் அவ்வளவு உண்மையாக இருந்தார். ஆனால் அவருக்கு வயசாயிருச்சு. அவருக்கு பிறகு அந்த ஊழியத்தை நியாயம் விசாரிக்கிற பொறுப்புக்கு அவர் மகன்கள் வருகிறார்கள். ஆனால் அவர் மகன்களோ, அவனுடைய குமாரர்களோ அவருடைய வழிகளிலே நடக்கல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொருளாசையின் மேல் சாய்ந்து பரிதானம் வாங்கி ஜனங்களுடைய நியாயத்தை மாற்றினார்கள். லஞ்சம் நியாயத்தை புரட்டும், நியாயத்தை மாற்றும். விசுவாசிகளுக்குள்ளே லஞ்ச லாவண்யம் இருக்கவே கூடாது. இந்த லஞ்சம் பின்னாடி வந்தவனுக்கு முன்னாடி முடிச்சு கொடுக்க சொல்லும்.
சீனியாரிட்டி இருந்தும் காசு கொடுத்தவனுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லும். புரியுதா? இப்படி நியாயத்தை புரட்டுவது ஒன்று முகத்தாட்சணியம், ரெண்டாவது லஞ்சம் அல்லது பரிதானம். லஞ்சம், பரிதானம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சபைக்குள்ளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிதானமும் இருக்கக்கூடாது, முகத்தாட்சணியமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நியாயத்தை என்ன செய்யும்? புரட்டும். அதனால சபைக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னார். மூணாவது வாசிங்க, லேவியராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்கணும். நியாயம்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் இருக்கணும். யாரா இருக்கு? நீ பரதேசியாக இருக்கலாம், சுதேசி. ரெண்டு பரதேசி சுதேசினா யார்? பரதேசினா என்ன? அட பரதேசி பேமாவனை அப்படின்னு படக்குன்னு திட்டுவாங்க. பரதேசின்னா நிரந்தரம் இல்லாதவர், நிரந்தரம் இல்லாதவர், அட்ரஸ் இல்லாதவங்க, உரிமை இல்லாதவர். சுதேசி என்றால் உரிமைதாரர், சுதந்திரவாளி, உரியவன், இந்த இடத்துக்குரியவன், இந்த ஊருக்குரியவன் அல்லது இந்த தேசத்துக்குரியவன். அவனுக்கு பேர் என்னது? சுதேசி. சொல்லுங்க, சுதேசி. வாவு சிதம்பரம் ஐயா அவர்கள் ஒரு கப்பல் ஓட்டினார். அந்த கப்பலுக்கு பேர் என்னது? சுதேசி கப்பல். சொந்த கப்பல், எங்கள் நாட்டு கப்பல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பேர்? சுதேசி கப்பல். சுதேசி, இந்த நாட்டுக்குரியவன், எனக்குரியவன், எனக்குரியது என்று சுதேசி. இந்த நாட்டுக்குரியவன், இந்த மண்ணுக்குரியவன், இந்த தேசத்துக்குரியவன், இவனுக்கு பேர் சுதேசி. பரதேசினா ஏதோ தற்காலிகமாக இங்கே தங்கி எந்திரிச்சு போகிறவங்க, அவங்களுக்கு பேர் தான் என்னது? பரதேசி. நாடோடிகள், பரதேசிகள், நிரந்தரம் இல்லாதவர். நல்லா விளங்கி கொள்ளுங்கள். சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இந்த ரெண்டு பேர் இருந்தார்கள். சுதேசிகளாகிய ஆபிரகாமின் சந்ததி, அந்த தேசத்துக்குரியவர்களாக, அந்த தேசத்துக்கு இனமாக இருந்தவர்கள் சுதேசிகளாகிய இஸ்ரவேலர்கள், தேவஜனம். அதே தேசத்தில் புறஜாதிகளாகிய யூதர் அல்லாதவர்களாகிய இஸ்ரவேல் அல்லாதவர்களாகிய அவர்கள் வந்து தங்கி இருந்தார்கள். கொஞ்ச நாள் தங்கி இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவங்களுக்கு பேர் பரதேசிகள். அவன் பரதேசியாக இருந்தாலும் சரி, சுதேசியாக இருந்தாலும் நியாயம் ஒன்று. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் நியாயம் ஒன்றா இருக்கணும். இது நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தை. அவன் பரதேசியாக கூட இருக்கான், மனுஷன் தானப்பா. அவனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? அல்ல இல்லையா சொல்லுங்க. பரதேசியாக இருக்கான்றக்காக அவனை நீ என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படி கிடையாது. ரெண்டு பேருக்கு எப்படி தான் இருக்கணும் நியாயம்? சொல்லுங்கள். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம். இப்படி இன வித்தியாசம் பார்த்து நியாயத்தை புரட்டுகிறது கூடாது. இன வித்தியாசம் பார்த்து, நிற வித்தியாசம் பார்த்து, மொழி வித்தியாசம் பார்த்து இப்படி நியாயத்தை புரட்டவே கூடாது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், அதையும் அதுக்கு இன்றைக்கி என்ன செய்கிறது? அடுத்த வசனம் பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்தில், யாத்திராகம புஸ்தகம் 23:6 பாருங்க. உங்களிடத்தில் எளியவனுடையதான வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. ஏழை எளியவர்களுடைய நியாயத்தை புரட்டாதே. அவனுடைய நியாயம் அவனுக்கு கிடைக்கணும். ஏழையாக இருந்தாலும் நியாயம். அப்போது நம்முடைய தேவனிடத்தில் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே கிடையாது. சுதேசி பரதேசி என்ற வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்று தான் கடவுள் பார்வையில். அல்லையா சொல்லுங்கள். இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்துக்கு யார் காரணம்? என்ன சார் பெரிய கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்க? ஒருத்தன் பணக்காரனாக இருக்கா, ஒருத்தன் ஏழையாக இருக்கான். என்ன கடவுள் மனுஷனை படைச்சாரு? இப்படி பணக்காரனா ஒருத்தனை படைச்சிருக்காரு, ஒருத்தனை ஏழையாக படைச்சிருக்காரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது?
கடவுள்னா இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு கம்யூனிஸ்டுக்காரர். என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயா, கடவுள் ஏழை பணக்காரன் என்று மனிதனை படைக்கவே இல்லை, அவர் படைக்கவும் இல்லை. இப்படி ஏழை பணக்காரன் என்று மாறினதுக்கு காரணம் யார்? யார் சொல்லுங்க? லூக்கா 4:6. மனிதர்களிலே ஏழை பணக்காரர் என்ற டிஃப்ரென்ஸ் வருவதற்கு யார் காரணம்? பாருங்க, இந்த பூமியின் மேல் அதிகாரத்தை எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி என் கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இந்த பூமியில் உள்ள செல்வத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அப்போ ஏழை பணக்காரன் என்பதற்கு யார் காரணம்? சாத்தான். ஏன் காரணம்? அவன்தான் இந்த பூமிக்கு மேனேஜராக இருக்கிறான். நேற்றுக்கு ஓவாஸ் கொடுத்து வந்தவங்களுக்கு தெரியும். சாத்தான் யார்? உலகத்தின், சொல்லுங்க, வந்தியெல்லாம் இல்லையா? உலகத்தின் அதிபதி. இந்த 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 பூமி ஆகிய இந்த ஃபேக்ட்ரிக்கு அவன் மேனேஜராக இருக்கிறான். அவன் தனக்கு இஷ்டப்பட்டவனுக்கு அந்த வேலையை பாருன்றான், இஷ்டப்பட்டவனுக்கு இந்த வேலையை பாருன்றான், வேலைக்கே போகாதவனுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறான். ஏன்னா அவன் தான் யாராக இருக்கான்? மேனேஜராக இருக்கான். அப்போ இந்த ஃபேக்ட்ரி ஆகி இந்த பூமிக்கு இயேசு ஓனராக இருக்கிறார். இவன் சொல்லுங்க மேனேஜராக இருக்கான். இவன் ஒருத்தனை பணக்காரனாக்குறான், ஒருத்தனை ஏழையாக்குறான். அதை சொல்கிறான் பாருங்க, எனக்கு இஷ்டப்பட்டவனுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ ஏழை பணக்காரனுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. அப்பா இப்போ அது சொன்னீங்களே. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா? சபையிலே, யூதர்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஏழை பணக்காரனே இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் உபாகமத்தில் கொடுத்துருக்காரு, சட்டம் கொடுத்துருக்காரு. நீ உன்னுடைய வயலில் 6 வருஷம் வேலை செய், 7வது வருஷம் வயல் இல்லாதவனுக்கு அந்த வயலை விவசாயம் பண்ண 1 வருஷத்துக்கு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அடுத்து இன்னொருத்தருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் அவன் கொடுப்பான் அந்த நிலத்தை. இப்படி வருஷம் இவனுக்கு என்ன கிடைச்சிடும்? நிலம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் எல்லாருமே யாராக இருப்பீங்க? அப்போ நான் 1 வருஷத்துக்கு ஒன்றும் விளைச்சல் இல்லாமல் சும்மா இருக்கவா? அதுக்காக நீ அடுத்த வருஷம் நிலத்தை ஒப்படைக்க போகிற, உனக்கு 6 வருஷம் இதோட இந்த வருஷத்தோட முடிய போகுதுன்னா அடுத்த வருஷம் நிலத்தை இன்னொருத்தன்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த வருஷமே 2 மடங்கு உனக்கு விளைச்சல் வரும். புரியுதா? பைபிள் இருக்குது, அப்படி நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி உங்களுக்குள்ளே ஒருவனும் ஏழை பணக்காரனே இருக்கக்கூடாதபடி தன் இனத்தை, தன் ஜனத்தை சமமாய் நடத்துகிறவர் நம்முடைய நியாயாதிபதி. நிலத்தை மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரியும், கம்பெனி, கடையும் கூட தான். நான் மளிகை கடை வச்சுருக்கேன், 6 வருஷம் தான் கடை நடத்தணும். 7வது வருஷம் மளிகை கடையை கடை இல்லாதவனுக்கு கொடுத்துரு. கொடுப்போமா? நல்லா கொடுப்போமே. இப்படி தன்னுடையதான ஜனங்களுக்குள்ளே ஏழை பணக்காரனே இராதபடிக்கு தன் ஜனத்தை சமமாய் நேசிக்கிறவர், சமமாய் நடத்துகிற நியாயாதிபதி நம்முடைய தேவன். எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரை பிடிச்சிருக்கு? ஆனால் சாத்தானோ ஒருத்தனை பணக்காரனாக்குறான், ஒருத்தனை ஏழையாக்குறான். இதுதான் 2 பேருக்குள்ள, அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு உள்ள வித்தியாசம். இதான் அந்த சாமி. உங்களுக்கு எந்த சாமி நல்ல சாமின்னு இப்போ தெரியுது. அல்லையா? சொல்லுங்க. பரதேசியாக இருக்கலாம், நீ சுதேசியாக இருக்கலாம், ஆனால் நியாயம் ஒன்று தான் என் தேவன்கிட்ட. நான் விசுவாசி, என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் கொலை கூட பண்ணுவேன், நான் அக்கிரமம் பண்ணுவேன். இந்த பருப்பு இவர்கிட்ட அப்போ அதெல்லாம் வேகமாக சொல்லி இந்த பழமொழி நிறைய கேட்டு உங்களுக்கு ஏசுநாதர்கிட்ட அப்படி கிடையாது. நீ சுதேசியாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் நியாயம்தான். ஆமேன்.
அவர் அதில் இரக்கம் காட்டுகிறவர் அல்ல. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். இயேசு வருகிறார். 96 சங்கீதம் கடைசி. இயேசு வருகிறார். எதுக்கு வருகிறார்? பூமியை சொல்லுங்க, நியாயம் தீர்க்க வருகிறார். பூமிக்கு நியாயம் செய்ய வருகிறார். காரணம், அவர் நியாயாதிபதி. அவர் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயாதிபதி. ஆமென்.